எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, அதே மாதிரி மற்ற தேர்வுகள் எந்தெந்த தேர்வுகள் மிக முக்கியமோ ஜிஎஸ்க்கு, அந்த தேர்வுகளுக்கு இந்த காணொளி ரொம்ப அவசியம் உங்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும். இந்த காணொளி டிஎன்பிசியில் இப்போ குரூப் 4 கூட ஜூலை மாதம் வரப்போகுது. அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தடுத்து பிசி எக்ஸாம், அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, அதேமாதிரி குரூப் 3, குரூப் 5, குரூப் 8 எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். முதல் கேள்வி, துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். அடுத்து இரண்டாவது கேள்வி, புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? பால்பன். பால்பன். அடுத்து, டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார்னா? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடுத்து நான்காவது கேள்வி, முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரிக்கு மாற்றினார். அடுத்து, இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இதுக்கு சரியான விடை இல்துமிஸ். இல்துமிஸ். அடுத்த ஆறாவது கேள்வி, அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர். அடிமை வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர் ஜலாலுத்தீன் கில்ஜி. ஜலாலுத்தீன் கில்ஜி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இப்ராஹிம் லோடி டேஸ் என்பவரின் மகன் ஆவார். இப்ராஹிம் லோடி டேஸ் என்பவரின் மகன் ஆவார். சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி. அடுத்து, முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார். முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தௌலதாபாத். தௌலதாபாத். அடுத்து 11வது கேள்வி, நைஃப் டேஸால் உருவானது. நைஃப் டேஸால் உருவானது. ஆப்ஷன் ஏ நிக்கல் மற்றும் ஃபெரஸ். நிக்கல் மற்றும் ஃபெரஸ். அடுத்து, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது.
நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. இதுக்கு சரியான விடை தட்டுகள் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. அடுத்து 13வது கேள்வி. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ரிக்டர் அளவுகோல். ரிக்டர் அளவுகோல். இப்போ இந்த ரிக்டர் அளவுகோல் அதாவது 8 வரை தாங்கக்கூடிய அளவில் இந்த செனாப் நதிக்கரையின் இடையே ஒரு ரயில்வே பாலத்தை இந்தியா அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரிக்டர் அளவுகோல் 8 வரைக்கும் தாங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இந்த ரயில் பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க இந்திய அரசு. அடுத்து பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு. எரிமலை துளை. எரிமலை துளை. அடுத்து மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. ஸ்ட்ராம்போலி. அடுத்து 16வது கேள்வி. டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை பசிபிக் வளையம். பசிபிக் வளையம். அடுத்து 17வது கேள்வி. புவியின் கொள்ளளவில் டேஸ் கவசம் டேஸ் கொண்டுள்ளது. இதுக்கு சரியான விடை 84%. புவியினோட கொள்ளளவில் கவசம் 84% கொண்டுள்ளது. அடுத்து 18வது கேள்வி. வெளிப்புற புவிக்கருவில் டேஸ் மிகுதியாக உள்ளது. வெளிப்புற புவிக்கருவில் டேஸ் மிகுதியாக உள்ளது. இரும்பு. இரும்பு. அடுத்து 19வது கேள்வி. கொலம்பியா பீடபூமி டேஸில் உள்ளது. கொலம்பியா பீடபூமி டேஸில் உள்ளது. வட அமெரிக்கா. வட அமெரிக்கா. பேரன் தீவு கடைசியாக டேஸாம் ஆண்டில் எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. பேரன் தீவு கடைசியாக டேஸாம் ஆண்டில் எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. இதுக்கு சரியான விடை 2017. 2017. அடுத்து உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலோ. மௌனாலோ. அடுத்து மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும். வண்டல் விசிறி. வண்டல் விசிறி. அடுத்து குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. சிற்றாறு. சிற்றாறு. அடுத்து 24வது கேள்வி. பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மொரைன். மொரைன். அடுத்து மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். இதுக்கு சரியான விடை சீனா. சீனா. அடுத்து பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. கடற்கரைகள். கடற்கரைகள். அடுத்து ஆறு ஓர் ஏரியிலோ அல்லது கடலிலோ அல்லது பேராளியிலோ கலக்கும் இடம். ஆறு
ஓர் ஏரியிலோ கடலிலோ அல்லது பேராளியிலோ கலக்கும் இடம். முகத்துவாரம். முகத்துவாரம். அடுத்து டார்ன் ஏரி என்பது டேஸ் ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். டார்ன் ஏரி என்பது டேஸ் ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். பனியாறு. பனியாறு. அடுத்து காயலுக்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. வேம்பநாடு. வேம்பநாடு. வடசீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள். வடசீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள். இதுக்கு சரியான விடை கோபி. கோபி. அடுத்து மிசிசிபி என்பது ஒரு டேஸ் ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். மிசிசிபி என்பது ஆறு ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். அடுத்து 32வது கேள்வி. சேத்தியாத்தோப்பு டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. சேத்தியாத்தோப்பு டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. கடலூர். கடலூர். அடுத்து காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்கள். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். மங்கோலியர்கள். மங்கோலியர்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 11. ஜூலை 11. அடுத்து கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. நீர்நிலைகள். நீர்நிலைகள். அடுத்து அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல நகரம், அதுக்கடுத்தது தலைநகரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீப்பெரும் நகரம், கடைசியாக இணைந்த நகரம். இதான் நகர்ப்புற குடியிருப்புகளின் வரிசை. டேஸ் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்களாவர். மங்கோலாய்டு. மங்கோலாய்டு. அடுத்து டேஸ் ஒரு நாடோடிகள் மதம். டேஸ் ஒரு நாடோடிகள் மதம். சாமானிசம். சாமானிசம். அடுத்து இந்திய அரசால் டேஸ் மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு சரியான விடை 22. 22. அடுத்து மிகப்பெரிய நகரம் ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய நகரம் ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ டோக்கியோ. டோக்கியோ. அடுத்து தமிழ்நாட்டில் டேஸ் முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் டேஸ் முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன. இதுக்கு சரியான விடை 12 நகரங்கள். 12 நகரங்கள். பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல்.
அடுத்து 44வது கேள்வி, கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம்? கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம்? ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அடுத்து, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. அடுத்து, ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஜாதி, பணம், மதம். ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. அடுத்து, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. 1971. கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 14. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கிறது? இதுக்கு சரியான விடை சட்டப்பிரிவு 16. சட்டப்பிரிவு 16. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது? சட்டப்பிரிவு 18. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.